Hello students, நம்ம இன்னைக்கு அக்கவுண்டன்சில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 19th எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம் பாருங்க. Arun carries on hardware business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. Particulars 31/12/2017, 31/12/2018. Land and building 2,40,000, 2,40,000. Stock in trade 1,20,000, 1,70,000. Debtors 40,000, 51,500. Creditors 50,000, 45,000. Cash at bank 30,000, 53,000. Other information for the year ending 31/12/2018 showed the following. Wages 65,000, carries outwards 7,500, sundry expenses 28,000, cash paid to creditors 6 lakhs, drawings 10,000. Total sales during the year were 7,70,000. Purchases returns during the year were rupees 30,000 and sales returns were rupees 25,000. Depreciate land and building by 5%, provide rupees 1,500 for doubtful debts. Prepare trading and profit and loss account for the year ending 31st December 2018 and balance sheet as on the date. என்ன சொல்கிறாங்க, சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 31/12/2017 ஒன்று, 31/12/2018 ஒன்று. நம்ம 18க்கு தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் தயார் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 18. அதாவது 31/12/2017னா 17 லாஸ்ட் டேட்டு, 18 ஃபர்ஸ்ட் டேட்டுன்னு அர்த்தம். இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் 2018. இப்போ இதில் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசெட் லைபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பனிங் பேலன்ஸு, இது க்ளோசிங் பேலன்ஸு கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இன்ஃபர்மேஷன் இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாருங்கள், சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேல்ஸு கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்களே தவிர பர்ச்சேசஸ் பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. அப்போது பர்ச்சேசஸ் நாமளே கண்டுபிடிக்கணும் ஒன்று. இன்னொன்று, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேபிட்டல் ஒன்று வேணும். இந்த கேபிட்டலும் இந்த இடத்துல கொடுக்கல. அதனால் 2 அக்கௌண்ட் தயார் பண்ணணும். ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுன்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை தயார் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம தயார் பண்ணிக்கணும். இன்னொன்று, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணி நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். இது 2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பாருங்கள். இது 19th sum. In the books of Arun, statement of affairs as on 1st January 2018. இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு தயார் பண்ணணும். அதாவது பாருங்கள், இது ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன். இதில் எது அசெட் எது லைபிலிட்டின்னு பிரித்து தனியாக பிரித்து போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட், ஸ்டாக் இன் ட்ரேடு அசெட், டெட்டார்ஸ் அசெட், கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி, கேஷ் அட் பேங்க்கு அசெட். இப்போ பாருங்கள், அசெட்லாம் அசெட் சைடில் போடுங்க. இந்த அசெட் பாருங்கள், land and building 2,40,000, stock in trade 1,20,000, debtors 40,000, cash at bank 30,000. அசெட்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி தான் போடணும்னு சொன்னேன். லைபிலிட்டிஸில் கிரெடிட்டர்ஸ் 50,000 கொடுத்துருக்குறேன், 50,000 கிரெடிட்டர்ஸில் போட்டுருங்க. இப்போ 2 நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் கூட்டினா நமக்கு 4,30,000 வருது. அதுலேருந்து இந்த 50,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 3,80,000. 3,80,000 தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வர ஆன்சரு ஓப்பனிங் கேபிட்டல். 3,80,000 ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, அடுத்தது நம்ம பர்ச்சேசஸ்ன்னு சொன்னேன். கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை தயார் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ். அதாவது கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸும் டெபிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வரணும். இது போட்டுருங்க. பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் எது அப்படின்னா 50,000, அதுதான் இது. க்ளோசிங் பேலன்ஸு 45,000 இந்த பக்கம் வந்துடுங்க. அதோட பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ், cash paid to creditors 6 lakhs. அது இங்கே போட்டுருணும்.
டெபிட்டில் கேஷ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்ட்டு 6,60,000 கேஷ் போட்டுருங்க. அடுத்தது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் டூரிங் தி இயர் வேர் ₹30,000. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே டெபிட்டில் தான் போடணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 30,000 போடணும். இப்போ பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இது டெபிட்டில் வரணும். இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 6,75,000 6,75,000. இந்த 6,75,000 இந்த 50,000 லெஸ் பண்ணியிருக்கேன். இந்த 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,25,000 பேலன்ஸ் வரும். அது பாருங்கள், இங்கே இந்த பக்கம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் வருது. இது கிரெடிட் பர்ச்சேஸஸ் 6,25,000 ஆட் பண்ணிங்கன்னா 6,75,000 வருது. அதில் இந்த 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 6,25,000 வருது. இந்த 6,25,000 கிரெடிட்டில் வர்ற பேலன்ஸு. இது கிரெடிட் பர்ச்சேஸஸ், இது பேலன்சிங் ஃபிகர். சரி, இப்போ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தயார் பண்ணணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணுன்னாக்கா பாருங்கள், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31 டிசம்பர் 2018. இதில் ஓப்பனிங் பேலன்சஸ், 2 பர்ச்சேசஸ், 2 பர்ச்சேசஸும் பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேசஸ், கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ். இதில் கேஷ் பர்ச்சேசஸ் எதுவுமே இல்லை. கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும்தான் நாமளே கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ். பாருங்கள், இங்கே இருக்குது 6,25,000. 6,25,000 இந்த கிரெடிட் பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்னு 30,000 இருக்கு இல்லையா, அந்த பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணிடணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு போட்டுருங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு எதுன்னு கேட்டிங்கனாக்கா பாருங்கள், இந்த ஸ்டாக் இன் ட்ரேடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஓப்பனிங் ஸ்டாக்கு, அதுதான் நீங்கள் போடணும். 1,20,000 ஓப்பனிங் ஸ்டாக். 2 பர்ச்சேசஸில் கேஷ் பர்ச்சேசஸ் டேஷு, கிரெடிட் பர்ச்சேசஸ் நாமளே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 6,25,000. அந்த 6,25,000 கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு போட்டுருங்க. அதுலேருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அதை லெஸ் பண்ணிடணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்குறாங்க, அதை லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா 5,95,000 வருது. அதுதான் பர்ச்சேசஸ். அடுத்தது வேஜஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த வேஜஸும் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், வேஜஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேல்ஸு. சேல்ஸு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சேல்ஸு 7,70,000 கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிவிட்டு 7,45,000 சேல்ஸ் வந்துடும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் போட்ட மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு இது கிரெடிட் சைடில் போட்டுடணும். என்னென்னு பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு 1,70,000 போட்டுருங்க. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் மைனஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ், 2 வேஜஸ், சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக். ஆன்சர் வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா 9,15,000 வருது. 9,15,000 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 7,80,000 வருது. அந்த வித்தியாசம் 1,35,000. இந்த பக்கம் உங்களுக்கு ஆன்சர் வருது. இந்த பக்கம் ஆன்சர் வந்துச்சுன்னா அது கிராஸ் ப்ராஃபிட். சப்போஸ் இந்த பக்கம் உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா கிராஸ் லாஸ். இந்த பக்கம் இப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்குது. அதனால அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர்ற ஆன்சர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். இது வந்து அப்படியே நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 பை கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்ட்டு 1,35,000 இங்கே கொண்டு வந்துடணும். இதுவும் கிரெடிட்டு, இது டெபிட்டு. சரி, அடுத்தது பாருங்கள், இங்கே என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா வேஜஸ்ஸு நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டோம். அடுத்தது கேரேஜ் அவுட்வேர்ட். கேரேஜ் அவுட்வேர்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸும் அங்கே தான் போடணும். அதுதான் நீங்கள் போட்டுக்கிறேன். 2 கேரேஜ் அவுட்வேர்ட் 7,05,000. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000. இந்த 28,000 இங்கே போட்டுருணும். அடுத்தது இங்கே சொல்கிறான் பாருங்கள், டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் 5% அப்படின்னு. அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 5% நீங்கள் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,40,000 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் இந்த 2,40,000க்கு 5% கால்குலேட் பண்ணணும். அதாவது 100க்கு 5னாக்கா 2,40,000க்கு எவ்வளோ அப்படின்னாக்கா உங்களுக்கு வர்றது 12,000 வருது. அந்த 12,000 தான் டிப்ரிசியேஷன் போட்டணும். டிப்ரிசியேஷன் ப்ராக்கெட்டில் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அட் 5% 12,000 போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள்,
ப்ரொவைட் 1500 ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். இது வந்து டெட்டார்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. இது அவங்களே கொடுத்துட்டாங்க, 1500 கொடுத்துட்டாங்க. இது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டணும். டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு 1500 இங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே போட்டுக்கணும். இது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எல்லாமே போட்டுருணும். அடுத்தது இது அப்படியே 1,35,000 இங்கே வருது. இந்த 1,35,000லேருந்து இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49,000 லெஸ் பண்ணிங்கன்னா 86,000 வருது. இந்த 86,000 நெட் ப்ராஃபிட், இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். டு நெட் ப்ராஃபிட்னு 86,000 போட்டுடணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018. இந்த பக்கம் அசெட்டு, இது லைபிலிட்டி. அசெட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள், அசெட்லாம் இது பாருங்கள். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இது ஃபைனல், இது எண்டிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ இது வந்து மறந்துடணும், இதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000 இருக்குது. இதிலேருந்து நம்ம டிப்ரிசியேஷன் 12,000 கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம் இல்லையா. பாருங்கள், இந்த 12,000 லேண்ட் அண்ட் பில்டிங்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது லெஸ் பண்ணிடணும். மைனஸ் டிப்ரிசியேஷன் 5%, 12,000 கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம். இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் அசெட்லேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். 2,40,000 மைனஸ் 12,000, இது 2,28,000 லெஸ் பண்ணிங்கன்னா 2,28,000 வருது. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் வரும். க்ளோசிங் ஸ்டாக்கில் பாருங்கள், இது ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் நம்ம போடணும். 1,70,000 க்ளோசிங் ஸ்டாக் போடணும். அடுத்தது டெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 51,500. இந்த 51,500 போட்டுட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம். அவங்களே கொடுத்துருக்குறாங்க 1,500. அதை லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணி 50,000 போட்டுருங்க. கேஷ் அட் பேங்க்கு. அடுத்தது கேஷ் அட் பேங்க் பாருங்கள், கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க்கு க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும் 53,000. அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000 மைனஸ் 12,000 2,28,000. க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000. டெட்டார்ஸ் 51,500 மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட் 1,500 50,000. கேஷ் அட் பேங்க் 53,000. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நமக்கு லைபிலிட்டிஸ் என்னென்ன போடணும்னா கேபிட்டல் நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். பாருங்கள், கேபிட்டலில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு கேபிட்டல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3,80,000. அதுதான் இங்கே போட்டுருக்கோம். கேபிட்டல் 3,80,000. நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற நெட் ப்ராஃபிட் 86,000 ஆட் பண்ணிக்கணும். கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ். இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். அந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 4,66,000. இதுலேருந்து 10,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 4,56,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் 45,000 கிரெடிட்டர்ஸ் போட்டுடணும். கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4,56,000. கிரெடிட்டர்ஸ், இது க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் 45,000 ஆட் பண்ணிங்கன்னா 5,00,000. இதுவும் 5,00,000. இந்த பக்கம் அசெட்டு, இந்த பக்கம் லைபிலிட்டி. அசெட்டில் டிப்ரிசியேஷனும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸும் லெஸ் பண்ணி காட்டணும். கேஷ் அட் பேங்க்கு க்ளோசிங் பேலன்ஸ் தான் காட்டணும். இதை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான். இது சம் டேலி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்த சம் இதில் 20 மட்டும் தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.